கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நம்ம கடந்த பல வாரங்களாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் விளக்கத்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பார்க்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கூடியிருக்கிறது எத்தனாவது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனம் 37வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ 37வது வாரமாகிய இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்தில் 4th கிளாஸ்க்கு வந்திருக்கோம். 14th கிளாஸ்க்கு போயிடுவோம் கூடி சீக்கிரம். ஓகே, இப்போ நம்ம பாடின பாட்டு கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிச்சுவேஷன் சாங்காக மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா சகரியா புஸ்தகத்தின் கடைசி பகுதி நெருங்க நெருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற முக்கியத்துவத்தையும் ரொம்ப அதிகமாக நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம நெருங்கல. எந்த அளவுக்கு தேவன் அவங்க கூட இருக்கார், எந்த அளவுக்கு தேவன் அந்த ஜனங்களை எடுத்து யூஸ் பண்ண போறாருங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகரியா 14ஆம் அதிகாரம். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், இந்த ப்ராபஸியை சகரியா பேசும்போது எங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றுமே தேசத்தில் இல்லாத ஒரு காலத்தில் ஆலயம் கட்டுவதற்காக போன ஜனங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சகரியா பேசின விஷயம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் தேவன் எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்களை வச்சு உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறாரு, அப்படி ஆசீர்வதிக்க போற உலக ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களோட இவருடைய தொடர்பை அவர் எப்படி காமிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி முழுசா படிக்கிறதுக்கு தான் இந்த புஸ்தகம் யூஸ் ஆகுது. இந்த புஸ்தகத்தை நம்ம அந்த அடிப்படையில் தான் படித்தோம். இப்போ நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த புஸ்தகத்தில் இந்த 4வது பகுதியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் தான். ஸோ என்ன ஹோப்பு, யாருக்கு என்கரேஜ்மெண்ட்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட், என்ன ஹோப்புன்னு கேட்டிங்கன்னா, மேசியான்னு ஒருத்தர் வரப்போறாரு. மற்ற 3 பகுதிகளில் இல்லாத ஒரு விசேஷம் சகரியா புஸ்தகத்தின் 4வது பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகரியா புஸ்தகத்தில் நம்ம பிரிச்சிருக்கிற 4வது பகுதியில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டும்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் நம்ம பார்க்குறப்ப, இதுக்கு முன்னாடி சகரியா புஸ்தகத்தில் அந்த 3 பகுதிகள் பார்க்குறப்ப 1ஆம் வருகைக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 2ஆம் வருகைக்கு மட்டுமே முற்றிலும் பொருந்தும். இந்த 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலையை செஞ்சு முடிப்பதற்கு இந்த ஜனங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ இந்த தேசம் முதல்ல மாறணும். தேசம் மாறணுமா மாறக்கூடாதா? இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இருந்தே இந்த தேசம் மாறணும். இஸ்ரேல் தேசம் மாறணும், மாறப்போகுதுன்னு படிச்சுட்டோம். ஏன்னா அது ப்ராஃபஸி. எப்படி மாறப்போகுது, என்ன மாறப்போகுது, யார் மாறப்போறாங்க? தேசமும் மாறப்போகுது, ஜனங்களும் மாறப்போறாங்க. இப்போ இந்த வாரம் நான் ஒன்று புதுசாக ஆட் பண்ண போறேன். தேசமும் ஜனங்களும் எந்த நிலைமைக்கு மாற போறாங்க கேட்டீங்கன்னா, தெய்வீக நிலைமைக்கு போறாங்க. டிவைன் நேச்சருக்கு போறது இல்லை. அந்த தேசமும் அந்த ஜனங்களும் டிவைன் பர்பஸ்க்கு யூஸ் ஆக போறாங்க. டிவைன் என்ன அர்த்தம்? ஒரு தெய்வீக வேலைக்கு அவங்கள தேவன் யூஸ் பண்ண போறாரு. அடுத்தது இதை கேட்டு வரக்கூடிய இன்னொரு குரூப் எந்த நிலைமைக்கு போறாங்க பார்த்தீங்கன்னா, பூரண நிலைமைக்கு போறாங்க. இது யார்? ஃபில் பண்ணுங்க. சபை வகுப்பார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்னாடி கரெக்டாக சொல்லணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். ஸோ உலக ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ராசஸே. கரெக்ட் தானே? அப்போ உலக ஜனங்களை என்ன நிலைமைக்கு வரப்போனா, ஒரு கம்ப்ளீஷன், நாட் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன்ங்கிறது சபைக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஒரு கம்ப்ளீஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, தேவன் ஆதாம் கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அந்த கம்ப்ளீஷன் இங்கே வந்துடும் உலக ஜனங்களுக்கு. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதில் முக்கியமான கருவிகளாக செயல்பட போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். எப்படி செயல்பட போறாங்க, அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல பல பகுதிகள் இருந்து நம்ம ப்ராஃபஸி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம கடந்த சில வாரங்களா இந்த ப்ராசஸை, உலக ஜனங்கள் பூரண நிலைமைக்கு போறதுக்குரிய ஒரு ப்ராசஸை எந்தெந்த தீர்க்கதரிசனத்தின் வழியில் நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, சகரியா 14ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் 4வது வசனம் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த ப்ராசஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒலிவ மலை பிளக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம மடமடன்னு விளக்கங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஒலிவமலை எதை குறிக்குன்னு பார்த்தோம் நம்ம? கிறிஸ்துடைய ராஜ்யம். அப்போ கிறிஸ்துடைய ராஜ்யம் 2ஆக பிளக்க போகுது. 2ஆக பிளக்க போகிறதுல 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று நார்த்து, இன்னொன்று சவுத்து. நார்த்து போகிறது யாரு?
வானத்து நட்சத்திரம். சவுத்தில் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை மலை. இந்த வழி உண்டானது, இந்த இந்த மாதிரி மழை பிளந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்குது. பள்ளத்தாக்குனாலே பாதுகாப்பான இடம். ஸோ அந்த பாதுகாப்பு எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சபை ப்ளஸ் முற்பிதாக்கள் மூலம் உலக ஜனங்களுக்கு கிடைக்க போகிற பாதுகாப்பு. எப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த உடனேயா? எப்போ? இப்படி பதில் சொன்னால் என்ன பண்ணுறது? 1000 ஆண்டு அரசாட்சி முடிவுன்னு சொல்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் இந்த பாயிண்ட் நம்ம எப்போ பார்த்தோம்னா, யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை வச்சு உலக ஜனங்களை நடந்து வர வைக்க போறாரு, ஓடி வர வைக்க போறாரு. எதுக்கு ஓடி வர வைக்க போறாரு? மலைக்கு. மலைன்னா ராஜ்யம். சகரியா பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துடைய ராஜ்யத்தை எப்படி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எருசலேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வாசிக்கலாம் பாருங்க, சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு. என் மலைகள் மலையா மலைகளா? ஒரு மலை தானே பார்த்தோம் நம்ம. ஒளிவு மலை ஒன்று தானே, அப்புறம் எப்படி 2 மலையாச்சு? கரெக்ட், 2ஆ பிளந்துருச்சு. ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று இது இல்லாம உலக ஜனங்கள் தேவன்கிட்ட வரவே முடியாது. அடுத்தது மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பாதுகாப்பு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் போகும். அப்புறம் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். யாரெல்லாம் உசியாவின் நாட்களில் வந்த பூமி அதிர்ச்சிக்கு தப்பிச்சு ஓடினாங்கன்னா, எச்சரிப்பின் சத்தத்தை முதல்ல கேட்டு ஓடினவங்க, கீழ்ப்படுதல் உள்ளவங்க. அதே மாதிரி தான் உலக ஜனங்கள் இந்த வழியில் நடந்து வரப்ப 100% யார் கீழ்ப்படிஞ்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு. ஸோ ஓடுற விதத்தை பற்றி தான் சொல்லுது, ஓடுற ஸ்பீடை பற்றி அது சொல்லலை. ஸோ ஓடினதை ஏன்? எச்சரிப்பை கேட்டு ஓடினாங்க, ஆமோஸ் சொன்னதை கேட்டு. அதே மாதிரி தான் இங்கே கூட எல்லா டாக்டரின்ஸும் கேட்டதுக்கப்புறம் உலக ஜனங்கள் எப்படி ஓடுவாங்கன்னா கீழ்ப்படிந்து ஓடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஃபஸி பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த பீரியடில் இந்த ஜனங்களுக்கு, ஓடி வரக்கூடிய ஜனங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இஸ்ரேல் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் செகண்ட் போர்ஷனுக்குள்ள போனோம். 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 6லிருந்து 11 வரைக்கும். அதில் என்ன சொல்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளுடைய ஸ்பெஷாலிட்டியை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாளை பற்றி சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவே முடியாத கண்டிஷன் இருக்காங்க. அவங்களுக்கு விசுவாசமும் என்கரேஜ்மெண்ட்டும் ஹோப்பும் கொடுக்கறதுக்காக அவர் எந்த பாயிண்ட் கொண்டு வந்து வைக்கிறார்னா, உங்களை வச்சு தேவன் ஆசீர்வதிக்க போற அந்த நாள் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த நாள் மாதிரியுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ராஃபஸி பேசினார். வாசிக்கலாம், சகரியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். சோ இந்த அந்நாள் அப்படிங்கிறது எந்நாள், எல்லாம் புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்க. இந்த அந்நாள் எந்த நாள்? யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு பின்னாடியா? கிளியரா விஷயம் பார்த்தோம் நம்ம. இந்த அந்நாள் அப்படிங்கிறது என்டையர் கர்த்தருடைய நாள். ஸோ என்டையர் கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற ஒரு நாள் ஈக்குவல் டு எத்தனை வருஷம்? டக்குன்னு பதில் வரணும் எதிர்பார்த்தேன், தம்பி ஏமாந்துருங்க. எத்தனை வருஷம் ஒரு நாள்னா? 1000 வருஷம். ஸோ அந்த 1000 வருஷம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அது கர்த்தருடைய நாள், ரெண்டாவது அந்த நாளுடைய சாயங்காலத்தில் தான் வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்தில் அழுகையில் தங்கும். இந்த வருஷம் என்ன சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டான்னு சொல்லுது. இந்த வெளிச்சம் இந்த சாயங்காலம் வேற, அங்க சொல்லப்பட்ட விஷயம் வேற. சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் மனுஷன் வாழ்க்கையில எப்ப விடியல் வருது? அவன் இருட்டா இருக்கிற வரைக்கும் சங்கடத்தில் தான் இருப்பான். சூரியன் வந்து ஊச்சதுக்கு அப்புறம் என்னதுக்குள்ள வந்துருவான்? சந்தோஷத்துக்குள்ள வந்துருவான். என்டையர் வேர்ல்டு பீப்புளும் அதுக்குள்ள வந்துருவாங்க. எப்பன்னா வெளிச்சம் வந்தா. ஆனா இந்த என்டையர் கர்த்தருடைய நாள்ல சத்திய வெளிச்சம் அப்படிங்கிறது ஃபுல்லா எல்லாருக்கும் எப்போ போய் சேருன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில். ஸோ சாயங்காலத்தில் எப்படி? நைட் டைம்ல போகுமா சத்தியம்? எல்லாரும் பகல்ல தூங்கிடுவாங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் நைட் எந்திரிச்சு சத்தியத்தை போய் சொல்லுவாங்களா? அப்ப இந்த சாயங்காலம் என்பது எதை குறிக்கும்? எண்ட் ஆஃப் த டே. எந்த டே? லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள் என்கிற 1000 வருஷத்துடைய கடைசி பகுதியில் என்ன உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த நாள் ஒரு தனித்தன்மையான நாள், யூனிக் டே. படிச்சோம் இல்லையா போன வாரம்? ஸோ எதனால இந்த நாள் யூனிக் டே? எதனால இந்த நாள் தனித்தன்மையான நாள்? ஒரே மாதிரி இருக்காதுங்கிறது சரியான பதில். அது ஒரு பாயிண்ட். ஏன் அது தனித்தன்மையான நாள்னா, அந்த மாதிரி ஒரு நாள் இது வரைக்கும் வந்ததே கிடையாது.
அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? வெளிச்சம் இருக்கும், மந்தாரம் இருக்கும், அப்புறம் வெளிச்சம் இருக்கும், மந்தாரம் இருக்கும், ரெண்டுமே இல்லாத கண்டிஷன் இருக்கும். ஆனா சாயங்காலத்துல என்ன உண்டாயிரும்? வெளிச்சம். வெளிச்சம் எதன் மூலம் உண்டாகும்? தண்ணியின் மூலம் உண்டாகும். அப்ப தண்ணி எங்கிருந்து வரும்? தண்ணி எங்கிருந்து வரும்? இஸ்ரேல் தேசத்துல இருந்து வரும். என்ன தண்ணி? ஜீவ தண்ணி. இந்த தண்ணி எப்படி இருக்குமாமா? மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். மாரி காலத்துக்கும் இருக்கும், கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? அது எப்பொழுதுமே இருக்கும். ஒன்ஸ் சத்தியம் அப்படிங்கிற விஷயம் உலக ஜனங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எப்பொழுதும் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனசுல அது அவங்கள விட்டு என்ன பண்ணாது, என்னைக்குமே நீங்கவே நீங்க. அப்ப உலக ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரே தண்ணி, ஒரே தண்ணி அப்படின்னா ஒரே சத்தியம். அந்த ஒரே சத்தியம் எல்லா ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னா ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? தேவன் எத்தனை பேர் தான்? ஒருத்தர். அப்ப தேவன் எப்படி இருப்பாரு அவங்க மனசுல? வாசிக்கலாம். சகரியா 14:9. சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையா இருந்தாரு? இப்ப எங்க போயாச்சு? ஜனங்க மனசுக்குள்ளே போயாச்சு. அவர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒருத்தர் தான் கர்த்தர். எல்லாமே பிதாவாகிய தேவன் தான். ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் எப்படித்தான் இருக்கும்? அது எப்படி? ஒரே கர்த்தர் ஒரே நாமம் எப்படி ஆகும்? ஜனங்க ஒன்னாயிட்டாங்கன்னா எல்லாம் ஒன்னாயிட்டு போகுது. அப்ப ஜனங்க என்ன ஆயிருவாங்க? வாசிங்க. செப்பனியா 3:9. செப்பனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு. இங்கதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. என்ன ஆயிருமாமா? ஒருமனப்பட்டு இருக்கு. அப்ப ஒரே மைண்ட் செட்டுக்கு எல்லா ஜனங்களும் வந்துருவாங்க. ஏன்? ஒரே தண்ணி குடிக்கிறாங்க, ஒரே தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப எப்படித்தான் இருப்பாங்க? எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல தேசங்கள் எப்படி இருக்கு அது வேணும் இல்லையா? அதுக்கு இஸ்ரேல் தேசத்தை வச்சு அவர் விளக்கம் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, கேபா தொடங்கி ரிம்மோன் வரைக்கும் சமபூமி. மறந்துடாதீங்க, கேபா தொடங்கி ரிம்மோன் வரைக்கும் சமபூமி. எருசலேமோ உயர்த்தப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யத்துல எல்லா பகுதிகளும் ஈக்குவலா இருக்கும், சமமா இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கும். அதே சமயத்துல எல்லா நாடுகளுக்கும் யார் தான் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எருசலேம் தான். இதெல்லாம் நம்ம விளக்கம் போன வாரமே பார்த்துட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல தான் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எருசலேம் உயர்த்தப்பட்டாலே சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டா, அங்கிருந்து தான் உலக ஜனங்களுக்கு தேவையான ஜீவ தண்ணியும் கிடைக்குது, தேவன் யாருங்கிற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு அங்கதான் கிடைக்குது, சமாதானமும் அங்கதான் கிடைக்குது. இதை வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 14:11. சகரியா 14:11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். எதிலே? இஸ்ரேல் தேசத்துல. அப்படின்னா உலக ஜனங்கள் பூமியில வாசம் பண்ணுவாங்க. எப்படி வாசம் பண்ணுவாங்க? இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். சங்கரிப்பில்லாமல் எருசலேம் எப்படி தங்கி இருக்கும்? எதுக்காக எருசலேம் மட்டும் போட்டு தேவன் இப்படி மேல தூக்கி வைக்கிறார்? திடீர்னு கேள்வி கேட்டா, எதனால இவங்களை மட்டும் தூக்கி வைக்கிறான்னு சொல்லி கேட்கிறேன். அவங்கள வச்சுதான் மீதி நானே கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு விளக்க சொல்றாரு. என்னன்னா, இந்த தேசத்தை வச்சு இதை பண்ணினா தான் கரெக்டா இருக்கு. ஏன்னு கேட்டா, இந்த தேசத்துக்குன்னு தேவன் கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்கு. அந்த ஈடுபாடு எப்ப இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஸோ தேவன் முடிவு பண்ணிட்டார், மனுஷனா மாத்திர ப்ராசஸ பூமியிலிருந்து செய்யறதுக்கு இந்த தேசத்தை விட்டாலும் வேற யாரும் கிடையாது, இந்த ஜனங்களை விட்டாலும் வேற யாரும் கிடையாது. கேர் எடுத்துட்டே வர்றாரு. அந்த கேர்ல பல பகுதிகளை நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிட்டோம். இப்ப நிஜமா நடக்க போற விஷயத்தை படிக்கிறப்ப தான் என்ன தெரியுதுன்னா, முதல்ல இவங்களை கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி ஆசீர்வதிக்க போறாரு? ஓகே, ஆசீர்வதிக்க போறாரு. வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 60:18. ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, பார்த்துட்டு கொடுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்ப சொல்லுவோம் அந்த மாதிரி? ரொம்ப கொடுமையா இருந்தா சொல்லுவோம். சாப்பாடு சாப்பிட்டு சொல்லுவோம். ரொம்ப கொடுமையா இருந்தா சொல்லுவோம். இங்க வசனம் சொல்லுது, கொடுமை அப்படிங்கிறது உன் தேசத்தில் என்ன ஆகாது? கேட்கப்படவே மாட்டாது. இதே ஒரு பெரிய கொடுமை. நம்மளாம் எவ்வளவு கொடுமையில் இருக்கோம்.
அடுத்தது, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் வாசல்களை எப்படி சொல்லுவாய்? துதி என்றும் சொல்லு. ஸோ இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்த விஷயம். இதெல்லாம் எந்த தலைப்பின் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சகரியா புஸ்தகத்தின் 4வது பிரிவில் கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் பிளஸ் என்டையர் கர்த்தருடைய நாளில் நடக்க போகிற சம்பவங்களுடைய வரிசையை அது என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த போர்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அந்த போர்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறப்ப மைண்ட் செட்டில் என்ன கொண்டு வந்துடலான்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உலக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது ஒரே ஒரு ராஜா தான் இருப்பார். ஒரே ஒரு ராஜா தான் இருப்பார். யார் இந்த ராஜா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு தேவன் தான் இருப்பார். யார் அது? பிதாவாகிய தேவன். அவர் தேவன், இவர் யாருங்க? ராஜா. இந்த விஷயம் சபைக்கு எப்ப தெரியும்? இந்த விஷயம் சபைக்கு எப்ப தெரியும்? ரைட் டைம் பீரியட் வேணும் எனக்கு. சுவிசேஷ யுகத்தில் தெரியுமா? ஆரம்பத்திலே தெரியுமா? எப்ப தெரியும்னா, எப்ப சத்தம் கேட்டுச்சோ அப்ப தெரியும். அப்ப சத்தம் எப்ப கேட்டுச்சு? 1874 தான். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். இதுதாங்க சூப்பர் பாயிண்ட். நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினதுக்கு அப்புறம் வந்திருக்கோம். சரி, என்ன எக்காளம் ஊதினார் அவரு? வாசிங்க. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள். நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரியவைகளாகின எது? 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 உலக ராஜ்யங்கள். அப்ப 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின காலப்பகுதி எது? 1874. அப்பவே உலக ராஜ்யங்கள்ல சொந்தமாயிருச்சா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும்? இல்லையா? அப்ப அப்படித்தான் போட்டிருக்கீங்க. உலக ராஜ்யங்கள் ஆயின. அடுத்தது கமா. அடுத்தது, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள். சத்தம் உண்டாச்சு. என்ன உண்டாச்சு? சத்தம். என்ன சத்தம்? ஒரே தேவன் ஒரே ராஜா அப்படிங்கிற சத்தம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது நம்ம காதில் வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. ஸோ நம்ம முதல்ல கேட்டோம். என்ன கேட்டோம்னா, இந்த பூமியில ஒரே ராஜா இருக்க போறாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ராஜா ராஜாவா இருந்து எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவா இருப்பார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் முழு வெளிச்சம் எல்லா ஜனங்களுக்கும் போல. ஏங்க, சூரியன் தான் வந்துருச்சுல்ல, அப்புறம் வெளிச்சம் வர வேண்டியது தானே? சூரியன் இருக்குன்னா வெளிச்சம் வந்துருமா? இல்ல, சூரியன் வந்து வெளிச்சம் வந்துருமே, வந்துடும். ஆனா சின்ன சின்ன ஷேடோனா மேகம் ஒரு ஷேடோ பாரு, இது ஒரு ஷேடோ, இது ஒரு நிழல். ஏதோ ஒரு பொருள் வந்து சூரிய வெளிச்சத்தை தடுத்துச்சுன்னா அந்த இடம் இருட்டாயிடும். சூரிய வெளிச்சத்தை ஒரு பொருள் வந்து தடுக்கிறதுனால அந்த இடம் இருட்டாகிறதுனால சூரியன் வரல என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ட்ரூத். எப்போ வந்துச்சு? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது. பட் இன்னும் சில இடத்துல எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ். ஸோ இந்த ஷேடோஸ் எல்லாம் போய் என்டையர் லேண்டும் பரிசுத்தத்துக்குள்ள வரணும்னா, அப்சல்யூட் ஹோலினஸ், அப்சல்யூட்னா முழுமையான பரிசுத்தத்துக்குள்ள வரணும்னா 3 விஷயங்கள் நடக்கணும். அந்த 3 விஷயங்கள் தான் இப்ப சகரியா 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிச்சம் இருக்கிற பகுதி. அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல 3 எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் முதல்ல பாருங்க, வசனம் 12 to 15. ஏன்னா 11 வரைக்கும் பார்த்துட்டோம். வசனம் 12 to 15. அடுத்தது வசனம் 16 to 19. அடுத்தது வசனம் 20 to 21. அப்புறம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சந்தோஷம். ஓகே, ஸோ தலைப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? அப்சல்யூட் ஹோலினஸ் எப்படி பூமிக்குள்ள வரப்போகுது, ஷேடோஸ் எல்லாம் போய் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத முதல் பகுதி வசனம் 12 to 15 என்ன சொல்லுதுன்னா, தேசம் முதலில் எப்படி காப்பாற்றப்பட்டது. நடக்குமா பாசிபிள்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 10 பேர் வராங்க ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு. நீங்களே ஓப்பனாக சொல்லுங்க, ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு 10 பேர் வராங்க. கண்டிப்பா யார் அடி வாங்குவார்? ஒரு ஆள் தான் அடி வாங்குவார். கரெக்டா? ஆனா வசனம் சொல்றது இல்ல 10 பேர் அடி வாங்குவாங்க. எப்படி? தேவன் எப்படி?
ஸோ இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே தியானிச்சதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது 16 to 19 வசனம். இது நடந்து முடிச்ச உடனே அப்சல்யூட் ஹோலினஸ் வந்ததுக்கு அப்புறமா உலக ஜனங்கள் எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள். ஒரு பண்டிகை இருக்கு, அந்த பண்டிகைக்கு வருவாங்களாமா. வருவாங்க. அடுத்தது வசனம் 20 to 21 எப்படி தேசம் பரிசுத்தமாகும். என்ன ஆச்சரியம்னா, இந்த 3 பகுதிக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் திருப்பி பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா, இந்த விஷயம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல பதியணும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, முதல் முறையா தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. முதல் முறையா தீமைக்கு 100% ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. முதல்ல வாசிருங்க, திருப்பி முதல்ல ரீகால் பண்ணிக்கலாம். வசனம் 12 to 15 தேசம் எப்படி காப்பாற்றப்பட்டது. அடுத்தது 16 to 19 உலக ஜனங்கள் யாருங்க, சீர்திருத்தப்பட்ட உலக ஜனங்கள் வச்சுக்கலாமா, அவங்கெல்லாம் தேவனை எப்படி, தண்ணி குடிச்ச ஜனங்கள் தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள். அடுத்தது தேசம் எப்படி பரிசுத்தம். எதுக்காக எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, முதல் முறையாக இந்த உலகத்துல தீமைக்கு முற்றிலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். இப்ப தீமைக்கு எதிராக ஒரு முற்றிலுமான ஜட்ஜ்மெண்ட் வரணும்னா அது பூமியிலிருந்து செய்யப்பட முடியுமா? கொஸ்டின். பூமியில் இருக்கிற பவர்ஸ் வச்சு பண்ண முடியுமா? இப்படி சொல்லிட்டீங்க உடனே. தீமைக்கு முற்றிலும் தீர்வு வரணும்னா, ஜட்ஜ்மெண்ட் வரணும்னா பூமியில் இருக்கிற விஷயங்களை வச்சு அழிக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஏங்க, பூமியில துப்பாக்கி இருக்கு, கத்தி இருக்கு, சில பேர் பேசிய கொண்டுருவாங்க, எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் முடியாதுங்கிறீங்க? சாத்தான் ஒரே பதில் சொன்னா மிச்சத்தை நான் எப்படி டெவலப் பண்றது? எப்படி முடியாதா? நம்ம இருக்கிறோம், சபை இருக்கு, ஏன் முடியாது? தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிருந்தா இந்த ஜனங்களே பிக்சருக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் தெரியுமா? தீமை அப்படிங்கிறது வான மண்டலம் வரைக்கும் போயிடுச்சு. அப்ப கண்டிப்பா பூமியில இருந்து அது என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அப்ப பவர் வரணும். பவர் வரணும். எங்க இருந்து வரணும்? பூமியிலிருந்து. வானத்திலிருந்து எந்த பவர் வந்து பூமியில தீமைக்கு முற்றிலும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கு? தேவன் ஒருவர். ரொம்ப ஸ்லோவா தலையாடுறீங்க. வருவர் எப்படி வர முடியும்? அவரு இயேசு கிறிஸ்து வருவாரா? இங்க நான் கேட்டது லிட்டரலாவே கேட்கிறேன். லிட்டரலா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஆகிடும். ஸோ எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னா அதை தான் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸோ ரீகால் பண்ணுங்க. 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் முதல் 21 வரைக்கும் எப்படி பிரிக்கலாம்? 3ஆ பிரிக்கலாம். அப்படி சொல்லணும், 3ஆ பிரிக்கலாம். முதல்ல 12 to 15, அப்புறம் 19, அப்புறம் போதும் விளக்க வேண்டியதில்லை, நீங்கள் சொல்லிடுறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல் பகுதிக்கு என்ன தலைப்பு வச்சோம்? தேசம் எப்படி காப்பாற்றும். அதுக்கு கேள்வி கேட்ட 10 பேர் வந்து ஒருத்தர் அடிச்சா எப்படி 10 பேர் தோத்து போவாங்க அப்படின்னா தோத்து போவாங்க எப்படிங்கிறத படிப்போம். வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. எல்லா ஜனங்களும் யார் எடுத்துக்கலாம்? கம்ப்ளீட் வேர்ல்டு கிங்டம்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? ராஜ்யங்கள் எடுத்துக்கலாம். எப்படி வர போறாங்க அவங்களாம்? விரோதமா எப்படி வருவாங்க? என்ன ஃபார்ம்ல வருவாங்க? சொந்தக்காரங்களா வருவாங்களா, சண்டை போடுறதுக்கு வருவாங்களா? யுத்தம் பண்ண வருவாங்க. கரெக்டான பாயிண்ட் அதான். யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாகும். எப்படி வாதிப்பாரமா? வாசிங்க. அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும். எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. எந்திரிச்சு நின்னா சதை அழிஞ்சு போச்சாங்க. அப்ப என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. யார் நிக்க முடியாது? இப்ப யுத்தம் பண்ண வந்த நாடுகள் அப்படின்னு வச்சுக்கலாம், நிக்க முடியாது. அடுத்தது, அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவங்களுக்கு கண் இருக்காமா? இவங்களுக்கு யுத்தம் பண்ண வந்த நாடுகளுக்குள்ள என்ன இருக்கு? கண் இருக்கு. நாடுகளுக்கு கண் இருக்கா? இருக்கு.
சரி இருக்கு. ஓகே, அந்த கண் என்ன ஆகுமாமா? குழியிலேயே எந்த குழியில போய் விழுந்தாங்க? கண்ணு குழியில. ஓகே, அடுத்தது. அவர்கள் நாவு கரெக்ட். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அழுகி போனது கூட நம்ம சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாக்கு ஒத்துக்காது. ஆனா இங்க எது அழிஞ்சு போகுது? அழுகி போகுது. நாக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அழுகி. இதுக்கு என்ன விளக்கம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, this is a first fold judgment. முதல் நியாய தீர்ப்பு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 விஷயங்கள் வசனத்தை 3 பிரிச்சிருக்கோம், 3 பகுதியா. இப்ப நம்ம பார்க்க போறது 3 விதமான நியாய தீர்ப்பு. அந்த 3 விதமான ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புடைய முதல் ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப நம்ம படிக்கிறோம். என்ன ஜட்ஜ்மெண்ட்? கர்த்தர் வாதிக்கும் வாதை. யார அப்புறம் பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன? அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை என்ன ஆயிரும்? அழிந்து போகும். கண்கள் குழிகளிலே கெட்டு போகும். நாவு வாயிலே அழிவு போகும். இது முதல் டைப் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இஸ் இட் பாசிபிள்? ஒருத்தர் எந்திரிச்சு நின்னா அவர் கால் இருக்கிற சதை அழுகி போய் கீழே விழுந்துருவார பொத்துன்னு? யாருக்காவது கண்ணு கெட்டு போயிருக்கா? யாருக்காவது நாக்கு அழுகி போயிருக்கா? யாருக்காவது அழுகி போயிருக்கானா நமக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகம் வரும் கண்டிப்பா. யாருக்கா அழுகி போயிருக்கும். இப்ப அவங்கள பத்தியா பேசிட்டு இருக்காரு தேவன்? இல்லையே. அப்படின்னு இது எதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு? இந்த 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 அழிவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அழிவு இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்களுக்கு அப்படியே அது ஆப்போசிட்டா இருக்கும். அவர் சதையே இல்லாதவனை சதை வச்சு எதிர்த்து நிக்க வைக்கிறார். இங்க சதையோடு இருக்கிறவனுக்கு சதையை அழிஞ்சு போயிருமாமா. அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அழிவு. அதாவது ஒரு பொருளை வந்து அழிஞ்சு போறதை பார்த்துட்டு, அழிஞ்சு போய் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இது அழிஞ்சிருச்சா, ஓ இப்படித்தான் அழிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இப்படியெல்லாம் அழியுமா அந்த பொருளை அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அழிவு. தட் மீன்ஸ் மனுஷனால இமேஜின் பண்ண முடியாத ஒரு அழிவு. ஏன்னு கேட்டா பவர் இங்க இருந்து வரல, எங்க இருந்து வருது? மேல இருந்து வருது. அது அழிவு எப்படித்தான் இருக்குன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவு. ஸோ இந்த பவர் என்ன பவர்னா ஹெவன்லி பவர்ஸ். இந்த வாதை ஏற்படுத்த போறது ஹெவன்லி பவர்ஸ். ஒரே வரியில பதில் சொல்லணும். யார் அந்த ஹெவன்லி பவர்? பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் சபை. எத்தனை பேருங்க? 1,40,000. இந்த 1,40,000 பேர் தான் பவரே. அப்ப இந்த 1,40,000 பேர் என்ன பண்ண போறாங்க? வாத கொடுக்க போறாங்க. யாருக்கு? யாருக்கு? இது உலக நாடுகள் எடுத்துக்கலாமா? அப்படியே அதையா? கண்டிப்பா என்ன எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா என்ன எடுத்துக்க முடியாது. உலக ராஜ்யங்களுக்கு நடக்கக்கூடிய அழிவுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா உலக ராஜ்யங்களுக்கு என்ன இல்லை? சதையும் கிடையாது, கண்ணும் கிடையாது. இதை எப்படி எடுத்துக்கலாம் கேட்டீங்கன்னா சாத்தானுடைய அமைப்புகள். இதுதான் நம்ம படிச்சுட்டு வரோம் ப்ராபசில. சாத்தானுடைய அமைப்பு. அப்ப சாத்தானுடைய அமைப்புக்கு சதை இருக்கு, சாத்தானுடைய அமைப்புகளுக்கு கண் இருக்கு, சாத்தானுடைய அமைப்புக்கு நாக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லப்பட்ட வாதையில சாத்தானுடைய டிவைசஸ் எல்லாம் அழிஞ்சிருமா? கொஸ்டின் இப்படி கேட்கணுமா? கொஸ்டின் இந்த இடத்துல நீங்க லிட்டரலா நினைச்சுக்கோங்க. லிட்டரலா நினைச்சுக்கிட்டோம்னா, லிட்டரலா என்ன அர்த்தம்? உண்மையாலுமே கால் இருக்கவன் சதை கெட்டு போய் கீழே விழுமா நினைச்சிட்டோம்னா, இந்த வசனத்துக்கு அடுத்தது இஸ்ரேலுக்கு எதிரிகள் என்ன கூடாதுங்க? இருக்கக்கூடாது. கரெக்டா? எல்லாம் முடிச்சல. இங்கே இஸ்ரேலுக்கு எதிரியாங்க இருக்கக்கூடாது. ஆனா அடுத்த வசனம் எப்படி வருதுன்னா 13ஆம் வசனம் பாருங்க. சகரியா 14:13. சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். எவர்களுக்குள்? யுத்தம் பண்ண வந்த சகல ஜனங்களுக்குள். அப்ப சகல ஜனங்களை அழிஞ்சிருந்தாங்கன்னா அடுத்த வசனத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இது ஜனக்கூட்டத்தை பத்தி என்ன பண்ணது சொல்லல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வசனம் கூட கொடுத்துருக்காங்க. அப்படியே சகரியா 14 இருக்குல்ல, அதை வாசிச்சு பார்க்கலாம். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, வாசிங்க. சகரியா 14:14. சகரியா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய, இப்பதான் படிச்ச சகல ஜாதி அவுட்டுன்னு இதான படிச்சோம். எப்படி அவுட்டு? எல்லாம் அழுகி அழுகி போச்சு. அழுகி போனது ஆளா இருந்தா இந்த வசனத்துல அவங்க என்ன கூடாது? மறுபடியும் வரக்கூடாது. இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இதோட பயங்கரமா இருக்கு. 16, 15.
சகரியா 14:15 ம், அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், ம், கோவேறு கழுதைகள், ம், ஒட்டகங்கள், ம், கழுதைகள் முதலான ம். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் ம். அந்த வாதையை போலவே இருக்கும். அந்த வாதையை போலவே இருக்கும் மிஸ்டர். இப்போ நம்ம எத்தனை வசனம் படிச்சோம் தெரியுமா? 11ஓட நிறுத்திட்டோம் போன சாப்டர், போன பகுதி. 12 படித்தோம், 13 படித்தோம், 14 படித்தோம், 15. இந்த 4 வசனத்துக்கு ஒரே தலைப்பு. தேசம் எப்படி, யார் காப்பாற்றுவான்னா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. சகரியா 14:3 இருக்குல்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த 4 வசனம் தான். சகரியா 14:3 எக்ஸ்பிளனேஷன் தான் 12, 13, 14, 15. அப்ப சகரியா 14:3 என்ன இருக்கு? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில், அந்த ப்ராசஸ் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எந்த ப்ராசஸ்? நிற்கும் போது சதை அழிஞ்சு போகும், கண்ணு குழியில கெட்டு போகும். ஸோ இந்த சண்டை யாருக்கும் யாருக்கு வர சண்டைன்னு சொல்லுங்க. சாத்தானுடைய அமைப்புக்குங்கிறது 100க்கு 100 மார்க். கரெக்டாக சொல்லணும். கரெக்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஈஸி. அந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ராஃபஸியில். ஹெவன்லி பவருக்கும் எர்த்லி பவருக்கும் சண்டை. ஹெவன்லி பவர் யாரு? மகிமை அடைந்த சபை. எர்த்லி பவர் யாரு? சாத்தானுடைய அமைப்பு. இது ரெண்டுக்கு இப்ப என்ன வந்துருச்சுங்க? சண்டை. அப்ப இந்த வசனத்துல அவர்கள் 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 வர இடத்துல என்ன போட்டுக்கலாம்? சாத்தானின் அமைப்பு. கரெக்டா? கர்த்தர் புறப்பட்டு வந்து போறாரு, என்ன போட்டுக்கலாம் நம்ம? ஹெவன்லி பவர் மூலமா ஃபைட் பண்ண போறான்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஹெவன்லி பவர் எர்த்லி பவரை எப்படி அழிக்க போகுது? 3 விதமா அழிக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழிந்து போகும். அடுத்தது, கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இந்த 3 வசனத்திலே காமனா இருக்கிற வார்த்தை எதுன்னு பாருங்களேன். அவர்கள் அவர்கள் அவர்கள். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவர்கள் தெரியுதுன்னு. இந்த அவர்கள் யாருன்னு தெரியுதுன்னா, பூமியில் இருக்கும் சாத்தானின் அமைப்பு. ஸோ சாத்தானுடைய அமைப்புக்கு சதை இருக்கா, கண் இருக்கு, காது இருக்காம, புதுசாக ஒன்று ஆட் பண்றது சகரியாக்கு தெரியாம, நாக்கு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், பூமியில் இருக்கும் சாத்தானின் அமைப்புகளின் சதை யாரு? இப்பதான் இருக்குன்னு சொன்னீங்களா? யாரா இருக்கும்? அந்த ப்ராஃபஸியை ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நிப்பாங்க, நிக்க முடியாது. பார்ப்பாங்க, பார்க்க முடியாது. பேசுவாங்க, பேச முடியாது. பேச ட்ரை பண்ணுவாங்க, பேச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். சபையா? பூமியில் இருக்கும் சாத்தான் அமைப்புக்கு சதையார்னு கேட்டேன். நான் சதை சொல்றீங்க, சதையார் அப்படின்னு போயிட்டா வேற ஒன்றும் இல்லை, உலக நாடுகளுடைய இராணுவம். உலக நாடுகள் எல்லாம் வருது இல்லையா? எப்படி வரும்? இராணுவத்தோட. அந்த இராணுவத்தை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதைன்னு சொல்றாங்க. இந்த இராணுவத்துக்கு வரப்போற அழிவு இருக்கு இல்லையா, அது இதுவரைக்கும் எந்த இராணுவத்துக்கு வராத அழிவு. ஒரு இராணுவத்தை இன்னொரு இராணுவம் அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா இந்த இராணுவங்களை அழிக்க போற அழிவு மர்ம பேரழிவமா. நான் தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறேன். மர்ம பேரழிவு என்ன? மர்ம பேரழிவு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இங்கிலீஷ் இருக்க வார்த்தை தமிழ்ல போட்டு எனக்கு இங்கிலீஷ் ஞாபகம் வரல. அதாவது ஒரு பெரிய அழிவா இருக்கும், எப்படி நடந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு மாதிரி நடந்திருக்கா இல்லையா? எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனா நடந்திருக்கு. அதனாலதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் எக்கச்சக்கமான நிழலை கொடுத்திருக்காரு. ஆனா பவர் ஹெவன்ல இருந்து வரும், பவர் ஹெவன்ல இருந்து வரும். பூமியில் இருக்கிற அமைப்புக்கு மர்மமான ஒரு அழிவு வரப்போகுது அப்படிங்கிறத தேவன் காமிச்சிருக்கார் பழைய ஏற்பாட்டில். முதல் விஷயம், எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா பீரியட்ல எசேக்கியா ராஜா திருந்தினதுக்கு அப்புறம் இல்ல, தேவனுடைய வழிக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவன் அவருக்கு எதிராக அனுப்பின 1,85,000 பேரை தேவன் அழித்தார். எப்படி அழிச்சாரு? அந்த வசனத்தை வாசிங்க, எப்படி அழிச்சார் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19:35 35 வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு. யார் புறப்பட்டு?
எங்க இருந்து வருவார் அவரு? ஹெவன்லி பவர். புரிஞ்சா புரியல? கர்த்தருடைய தூதன் எங்க இருந்து வருவார்னு கேட்டேன். ஹெவன்லி பவர் புறப்பட்டு வந்து அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தார். 1,85,000 பேரை சங்கரித்தார்கள், இல்ல சங்கரித்தான். அப்ப வந்தது எத்தனை தூதன்? ஒரு தூதன். ஒரு தூதன் ஒரு நைட்ல 1,85,000 பேர் அடிச்சிருக்காரு. எப்படி நடந்திருக்குது? பாசிபிளா? பாசிபிள் இல்லையான்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடி வாங்கினவன் எழுதி வச்சிருக்கான், ப்ரூஃப் இருக்கு. அடி வாங்கினது யாரு? செனகரிப்பு கல்வெட்டு எழுதி வச்சிருக்காரு. அதனால நம்பலாம். சொல்லுங்க பார்க்கலாம், பாசிபிளா? அங்க என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டேன். ஒரு நைட்ல 1,85,000 பேர் செத்து போனதை பார்க்கிறோம். இது ஒரு மர்ம பேரழிவு. வானத்துல இருந்து பவர் வந்திருக்கு. எப்படி நடந்திருக்கும்? எப்படி நடந்திருக்கும்? நீங்க ஏதாவது இமேஜின் பண்ண சொல்லுங்க. ஜெபமணி பண்ணு. அப்படி அப்படி அப்படியே விழுந்திருப்பாங்களா பேர்? கட்டாயமா வாய்ப்பு இல்லை. தேவன் சும்மா அப்படியே லாஜிக் நம்மள பண்ண மாட்டார். கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சாண்ட்ஸ்ட்ராம், மணல் புயல், மணல் புழுதி புயல், கரெக்ட், புழுதி புயல் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்ப தூதன் வந்து என்ன பண்ண? கத்தி எடுத்து எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியதுல இல்லை. ஹெவன்லி பவருக்கு என்ன பவர் இருக்கோ அது இடத்துல லைட்டா பண்ணா போதும், எல்லாம் முடிச்சு. நீங்க சொல்லுங்க, தேவனால தன் தூதனை அனுப்பி கிளைமேட்டை மாற்ற முடியாதா? முடியும். அப்ப தேவன் என்ன பண்ணிருக்க? அந்த இடத்துல ஏதோ ஒரு அழிவை அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? பரவாயில்ல. அந்த அழிவு இன்னைக்கு வரைக்கும் என்ன அழிவுன்னு தெரியல. அதுக்கு பேர் தான் மர்ம பேரழிவு. எதுக்கு இது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? நாளைக்கு இந்தியன் ஆர்மிக்கு இதான் நடக்க போகுது. கரெக்ட் தானே? நம்ம நடுமை நிற்கும் இல்லைங்க. அப்ப கண்டிப்பா இந்தியன் ஆர்மிக்கும் இதான் நடக்க போகுது. தெளிவா புரிஞ்சு. இன்னொரு சம்பவம், ஹெவன்லி பவர் வந்து பூமியில் இருக்கிற சாத்தானுடைய அமைப்புகளை எப்படி அழிக்குங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள் இருக்கு. சாதாரண விஷயம் இல்லைங்க, எவ்வளவு பெரிய டெக்னாலஜி. அவன் என்னென்னமோ டெக்னாலஜியில் எடுத்து வந்தாங்க மீதியனர்கள். ஒரு டெக்னாலஜி ஒர்க் அவுட் ஆகும். மர்ம பேரழிவு அதுவும். வாசிங்க நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில். அருமையான வெப்பன். 300 பேரும் எக்காலம் சவுண்ட வச்சு அடிக்கிறார் பாருங்க தேவன். எக்காலம் ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் எப்படி? அவர் வந்து சண்டை மூட்டி விட்டு போனார் எல்லாத்துக்கும். என்ன நினைச்சங்க? அங்க விட்ட சவுண்ட்லயே முடிச்சது. அப்ப சவுண்ட் விட்டாலே இவ்வளவு தூரம் நடக்குதுன்னா தேவன் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்னு என்ன ஆகுது? அதையும் படிக்க போறோம். ஓகே, இந்த இடத்துல ஹெவன்லி பவர் வரலையே. ஹெவன்லி பவர் வரலையே. கரெக்ட், கமாண்ட்ங்கிறது வந்தது. அப்ப இது எந்த பவர் தான்? அப்ப ஹெவன்ல இருந்து பவர் கமாண்டா கூட வரும். ஆள் வரணுங்கிற அவசியம் புரிஞ்சா? இப்ப உலக நாடுகள்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இது பேர் என்ன, பீரங்கி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பீரங்கியை செயல்பட முடியாம பண்றதுக்கு ஹெவன்லி பவரால முடியுமா? முடியாது. பொம்மை மாதிரி இருக்கு அவங்களுக்கு. பொம்மை கூட இல்ல, எறும்பு மாதிரி இருக்கு. அப்படின்னு முடிச்சது ஓடி போய். தெரியுது உங்களுக்கு என்னன்னு? சாதாரண பவர் இல்லது. இதுக்கு கமெண்ட் எழுதியிருக்காங்க. எப்படி தெரியுமா? நல்லா இந்த இது போயிட்டு இருக்கிறப்ப மண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் போகுது. கேள்வி கேட்டுருக்காங்க. மண்ணு கீழே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால போகுது. இது போற இடம் பூரா மண் உள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா இது உள்ளதான். அப்படித்தான் போக போகுது. போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்களாமா, இது ஒரு மர்ம. அடுத்தது வானத்திலிருந்து வரக்கூடிய படை. இது காலாட்படை, வானப்படை. ஏரோப்ளைன்ல வருவாங்கல்ல குண்டு போடுறதுக்கு. வரும்போது தேவன் என்ன பண்ணலாம்? ஒரு ஃபாக், ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு பெரிய ஃபாக்னா பனிமூட்டம், மேகம் கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியவே தெரியும். இதை பண்றதுக்கு தேவனுக்கு பவர் இருக்கா இல்லையா? இதுதான் ஹெவன்லி. சரி, கப்பல்ல வருவாங்களே, சுனாமி பாருங்க. சுனாமியோட அனுபவம் கூட வந்துச்சு. இதைத்தான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, ப்ராப்பர்ட்டிகளா அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிஞ்சு நிற்கவே முடியாது. சதை பூரா என்ன இருக்கு? கம்ப்ளீட்டா அழிஞ்சு. இது அழிவு நம்பர் 1. அழிவு நம்பர் 2, அவர்கள் கண்கள்
அவர்கள் குழிகளிலே கெட்டு போகும். கண்ணு இருக்கு. அப்ப சாத்தானுடைய அமைப்புக்கு என்ன இருக்கு? கண்ணு இருக்கு. அந்த கண்ணு குழியிலே கெட்டு போகுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வேற வேற மொழிபெயர்ப்புகளை போட்டிருக்கேன். வாசிச்சு பாருங்க. And this shall be the plague wherewith Jehovah will ஒன்று பண்ணலாமா? smite. நான் ரவுண்ட் பண்றது மட்டும் நீங்க படிச்சுக்கணும் போதும். Their eyes shall consume away in their sockets. ஐஸ், அவர்களுடைய ஐஸ் ஷால் கன்சியூம். கன்சியூம்னு என்ன சொல்லலாம்? சாப்பிடுறது. கன்சியூம்னா கன்சியூம் முடிச்சு போயிருன்னு வச்சுக்கலாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா இன் தேர் சாக்கெட். சாக்கெட்னா இதான் சாக்கெட்டு, இது சாக்கெட்டு, இது கண்ணு. ஸோ சாக்கெட்டுக்குள்ளேயே கண் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். இது ஒரு மொழிபெயர்ப்பு ஏஎஸ்வி. அடுத்தது பிபிஇ. Their eyes will be wasted in their heads. தலையிலேயே கண் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். என்ன அர்த்தம்? கெட்டு போயிருன்னு அர்த்தம். வேஸ்ட் ஆயிருந்தா வேஸ்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, கெட்டு போயிருன்னு அர்த்தம். என்ஐவி. Eyes will rot in their sockets. இது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. ஐஸ் வில் ராட் இன் தேர் சாக்கெட். ராட் அப்படின்றால் என்ன அர்த்தம்னா அழுகி போறதுன்னு அர்த்தம். இது நம்ம ஏற்கனவே அங்க பார்த்தோம். ஸோ கண்ணு இருக்கும், ஆனா கண்ணு என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அழுகி போகுது. யாரோட கண்ணு? மாத்திட்டீங்க டேர்ம் மறுபடியும். சாத்தானுடைய அமைப்புடைய கண்ணு. எதுங்க? விளக்கு எழுதியிருக்காங்க பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? கரெக்ட். இன்டெலிஜென்ட் சர்வீஸ் ஆஃப் த ஹோஸ்ட். இன்டெலிஜென்ட் சர்வீஸ் ஆஃப் த ஹோஸ்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். வயர்லெஸ் சர்வீஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இன்னைக்கு கூட போருக்கு போறப்ப செல்போன்லாம் அங்கே வேலை செய்யாது, தெரியுமா உங்களுக்கு? ஒன்று இருக்கு. அப்போ கண்டிப்பாக எங்கேருந்தா வரணும்? எல்லாமே ரேடியோ வேவ்ஸ், இந்த மாதிரி ரேடியோஸ், பாக்கெட் ரேடியோ, இந்த மாதிரி இது மூலமாக தான் எல்லாமே வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சவுண்டு விட்ட உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க? சண்டை போட்டாங்களே. இவங்க போடுற சவுண்டை கட் பண்ணி விட்டு அப்படி இருக்கு. தேவன் கிதியோன் சொல்றாரு எக்கால ஒதுங்கன்னு. அது ஒரு சவுண்டு. அந்த ஒரு சவுண்டு வந்த உடனே மீதியானியர்கள் பாளையத்திற்கு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு இருக்க அளவுக்கு அந்த சவுண்டு பவர் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய சவுண்ட் இதில் தான் போகுது. யாரு? போருக்கு போற ஹோஸ்ட், போருக்கு போறவங்க. இன்னைக்கு எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இப்படித்தான் வரப்போகுது. அப்படி வரும்போது அவங்க எதெல்லாம் நம்பிட்டு வருவாங்கன்னா சதை, கண்ணு, நாக்கு. இப்ப கண்ணை நம்பி வராங்க. அந்த கண்ணு வேற இல்லை, இன்டெலிஜென்ட் சர்வீஸ். இது என்னதுங்களா ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் இல்லாத காலத்தில் கூட மனுஷ ஃபெயிலியர் ஆச்சு விட்டு போயிடுவான். இப்போ இதெல்லாம் வந்த காலத்தில் மாற்றி விட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா பைத்தியம் முடிச்சுக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை நம்பி மனுஷன் முழுசாக இன்வால்வ் ஆகிட்டான். இன்னைக்கு இவ்வளோ போயாச்சு. இதில் தேவன் கரெக்டாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பவர் ஹெவன்லி பவருக்கு இருக்காங்க. இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? சவுண்டு சேட்டலைட்டுக்குள்ளே போயிட்டு வருது. அது எப்படி எனக்கு தடுக்க முடியும்? சேட்டலைட்டுக்குள்ளே போகுது சவுண்டு, வேவ்ஸ் எப்படி தடுக்க முடியும்? அதுக்கு ஒரு பெரிய விளக்கு எழுதிருக்கிறாங்க. சேட்டலைட்டோட, அதாவது நம்ம வந்து அந்த வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் வந்து சேட்டலைட்டை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும் பூமியில். அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏரோப்ளைன்லாம் கரெக்டாக தான் ஓட்டுவாங்க. ஆனால் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் கண்டிப்பாக என்ன ஆகாது? சேராது. இதுதான் கண்ணு அழுகி போகிறது. கண்ணு அழுகி போகிறது, சதை இல்லாமல் விழுந்து போகிறது. 3வது பாயிண்ட்டு, நாவு வாயிலே அழுகி போகும். அப்ப யாருடைய நாவு? சாத்தானுடைய நாவா? சாத்தானின் அமைப்புகளுக்கு நாக்கு. சாத்தானுடைய அமைப்புகளின் நாக்கு எது? சரியான வார்த்தை பாருங்க. ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சாத்தானுடைய அமைப்புகள் கொடுக்குற சவுண்டு, அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் இஸ்ரேல். வாசிங்க இப்ப எசேக்கியேல் 38:12. எசேக்கியேல் 38:12. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும். எதுக்கு வராங்களாமா? கொள்ளையிட வராங்க, சூறையாட. யார? நடக்குமா?
வாசிங்க. மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோടെ குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். யார் சொல்வார்? யார் இந்த என்பாய்? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் மறந்து போய்விட்டது. கரெக்டா பேர் சொல்லுங்க. கோகு மாகோகு. கோகு மாகோக்கு அப்ப என்ன இருக்கு? வாய் இருக்கு. வாயில என்ன பண்ணுவாங்க? அறிக்கையிடுவாங்க. என்ன? சூறையாடிடுவேன் இஸ்ரேல் தேசம் பார்க்கலாமா? கடைசியில் எது கெட்டு போயிருந்தாங்க? இப்ப அவங்க விட்ட அறிக்கை ஊற கெட்டு போயிடும். அதான் எது அழுகி போறது? நாட்கள். ஸோ 3 விஷயம் பார்த்தோமா? என்னென்ன? சதை, இன்னொன்னு கண்ணு, இன்னொன்னு நாவு. இந்த 3 அழிஞ்சு போறது தான் ஜட்ஜ்மெண்ட்னுடைய முதல் ஆஸ்பெக்ட். நியாய தீர்ப்பினுடைய முதல் ஆஸ்பெக்ட். அதை இப்ப வாசிக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை. சகரியா 14:12. சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. சோ இதுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வாதிக்க போறாருன்னா எல்லாத்தையும் அழுக வைக்க போறாரு. அழுக வைக்கல, அழுக வைக்க. அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் அகைன்ஸ்ட் ஈவில். தீமைக்கு எதிரான நியாய தீர்ப்பின் முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா? முதல் ஆஸ்பெக்ட்ல ஹெவன்லி பவர் வந்து எர்த்லி பவர் அழிக்கிறது. செகண்ட் ஆஸ்பெக்ட்ல எர்த்லி பவரே ஒருத்தர் அழிச்சுக்கிறது. The host began to fight with each other. யாரெல்லாம் சாத்தானுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று என்ன போகுதுங்க? இப்ப சண்டை போடுறது. சகரியா 14:13. சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். இதுதான் மர்ம பேரழிவுன்னு படிச்சோம். இப்ப வசனம் சொல்லுது, கர்த்தராரே பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். என்ன கலக்கம்? அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். செகண்ட் ஆஸ்பெக்ட் அப்ப என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஹெவன்லி பவருக்கும் எர்த்லி பவருக்கும் ஃபைட். எப்படி அழிஞ்சு போகுதுன்னு சொல்லியாச்சு. செகண்ட் ஆஸ்பெக்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தீமைக்கு எதிராக யாரெல்லாம் தீமையை கொண்டு வராங்களோ அவங்களே ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க? இது கமெண்ட் எழுதியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது, அவ்வளோதான். டக்கு ஏற்கனவே நடந்தது ரிப்பீட் ஆகுது, அவ்வளோதான். இங்கே ஆச்சரியமா பார்க்குறீங்க. அப்போ ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்த ஜனங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க? சண்டை போட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜாவுடைய பீரியட்ல ஒரு தடவை அம்மோனின் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலையில் குடியிருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சண்டை போடுறதுக்கு வந்தார். யோசபாத் எங்க போகணுமோ அங்கே போயிட்டார். இப்ப தேவன் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு, தீமைக்கு எதிரான என்னுடைய நியாய தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன நடந்துச்சங்க? யோசபாத் சண்டைக்கு போனாரா? ஆனா எதிரி அழிச்சான். அதான் ஜட்ஜ்மெண்ட். வாசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனங்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் எதிரிகள் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். புரிஞ்சா? கவனிச்சிங்களா? வசனத்தை கவனிக்கல. என்ன நடந்துச்சுங்க? ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் அவங்களே என்ன பண்ணிட்டாங்களாமா? கை கலந்தார்கள். ஸோ ஹிஸ்டரி ஜஸ்ட் ரிப்பீட் ஆகுது. நம்ம ஒன்றும் பெருசாக ஆச்சரியமா என்ன பண்ண வேண்டியதில்லை, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே விஷயம் தான் எங்கேயும் நடந்துச்சுன்னா கிதியோனுடைய பீரியட்லையும் நடந்துச்சு. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோமா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை தேவன் வரப்பண்ணார். இது செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன? எர்த்லி பவர். அது எப்படி நடக்கும்? 3 விதமாக நடக்கும். எப்படி? சதை, கண்ணு, நாக்கு. செகண்ட் ஆஸ்பெக்ட் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அயலானுடைய கையை பிடிப்பான்.
அவனவன் கை அவனுடைய அயலானுக்கு விரோதமாய் எழும்பும். இது செகண்ட் ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு புது குரூப் உள்ள என்ட்ராகிறாங்க இந்த சண்டைக்குள்ள. யாரா இருக்குது? சரி படிக்கலாம். சகரியா 14:14 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். இதுதான் பாருங்க, யூதாவும் யுத்தம் பண்ணுமாமா. வந்து யூதாவும் யுத்தம் பண்ணுமாமா. இப்ப ஏற்கனவே யார் யுத்தம் பண்ணிருக்கா? ஹெவன்லி பவர், எர்த்லி பவர். எர்த்லி பவர் வேஸ்ட் ஃபைட்டு. எர்த்லி பவர்ல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபைட்டு. செகண்ட் ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட், இவங்களை அடிக்கிறதுக்கு யூதா உள்ள என்றா போதும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். மகா திரளாக கூட்டப்படும். அப்ப சகல ஜனங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் கொள்ளையிட்டுருவாங்க. யாரு? இந்த யூதா. என்ட்ரி ஆஃப் ஜூதா. யார் இந்த யூதா? யோசிச்சு பதில் சொல்லு. ஆனா இவங்க போர்க்குள்ள வர போறாங்க. யார் இந்த யூதா? பொற்பிதாக்கள், டவுட்டே இல்லை. நீங்களும் அதை ஆதரிக்கிறீங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ பைபிளில் இஸ்ரேல் ஜனங்களை ஒட்டின ஒரு நிழலை இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கு. அதே இதே யோசபாத் ராஜாவுடைய பீரியட்ல பாருங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும். ஒரு நிமிஷம். யோசபாத்தும் இருக்காரு. எப்ப அந்த ஃபைட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலந்தாங்கல்ல, அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும். அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது. மேட்ச் ஆயிடுச்சா? நிழல் மேட்ச் ஆயிடுச்சா? என்ன யோசபாத் பீரியட்ல எதிர்க்க வந்த எல்லாத்தையும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? கை கலக்க வச்சிட்டார். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம், தோத்து போனதுக்கு அப்புறம் யோசபாத்தோட அவனுடைய ஜனங்களும் வராங்க. ஸோ ஜனங்களும் என்டர் ஆகிறாங்க. அப்ப இந்த ஜனங்கள் தான் யூதா. யார் இந்த ஜனங்கள்? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த தீமைக்கு எதிரான யுத்தத்தில், ஜட்ஜ்மெண்ட் டு ஈவில்ல கட்டாயம் என்ன இருக்குங்க? பங்கு இருக்கு. இது நீங்க முற்பிதாக்கள் எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனா நாட் சபை. ஏன் சபை இல்லது? அதான் ஹெவனில் இருக்கு. இன்னொன்னு, சபை எதுக்கு இவங்களை போய் கொள்ளையிடணும்? பூமியில் இருக்கிறது அவசியமே இல்லை. ஸோ இந்த இடத்துல இது யாரை குறிக்கும்னா, இஸ்ரேல் ஜனங்கள், முற்பிதா. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? இவ்வளவு அற்புதத்தையும் இந்த பூமியில தேவன் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறைய ஜனங்களுக்கு இது என்னன்னு புரியாது. ஆனா இந்த விஷயம் நடக்கும்போது புரியுமா? புரியாதா? புரியும். அப்படி நடக்கும்போது உலக ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ராஜா. நம்ம இருக்கிற இடம் டிவைன் கிங்டம். நம்ம இருக்கிறது கடவுளுடைய ராஜ்யம், நாட் வேர்ல்டு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவங்களை கூப்பிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் இந்த ராஜ்யத்துக்கு ஓடி வருவாங்க. அப்ப இந்த ராஜ்யம் தான் ஆலயம். அவங்களுக்கு இதை ஏற்கனவே சங்கீதத்தில் படிச்சிருக்கிறோம். 72ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 72ஆம் சங்கீதம் 10, 11ஆம் வசனங்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் யாரா இருக்கும்? வேர்ல்டு பீப்புள். எல்லாரும் என்ன கொண்டு வருவாங்க? தங்கள் ஆஸ்தியை கொண்டு வருவாங்க. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ராஜாக்களும் அவரை என்ன பண்ணிக்குவாங்க? இது பூமியில் இதுக்கு முன்னாடி நடக்குமா? எப்ப நடக்கும்? சகல ராஜாக்களையும் இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவன் ராஜாவே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். யார் முதல்ல ரட்சிக்கப்படணும்? இஸ்ரேல் ஜனங்கள். அதனாலதாங்க இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு தூரம் இப்ப இருக்கிற இந்த ராஜ்யத்திலேயே, இந்த ராஜ்யம் நான் சொல்றது கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரதுக்கு முன்னாடியே, கண்ணுக்கு முன்னாடி தேவன் வச்சுக்க சூப்பர் ரட்சிப்பு. நீங்க எடுத்து பாருங்க, வேர்ல்டு எத்தனை வேணாலும் எடுத்து பாருங்க. இவங்க தான் ஸ்பெஷல். உலக மனுஷனே புரிஞ்சுக்கிட்டா இன்னமும் ஸ்பெஷல் இருக்காங்கன்னு. அந்த ஸ்பெஷல் எதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலப்பகுதி இருக்கு. அந்த காலப்பகுதி ஏற்கனவே நமக்கு வந்தாச்சு. இப்பவே நமக்கு ஓடலாம் போல் இருக்குல்ல? இல்ல, எங்க ஓடலான் இருக்குன்னா அந்த ராஜ்யத்துக்கு. ராஜ்யமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும். உன் வெளிச்சம், அந்த இடத்துக்கு
ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வரும். நீ தான் எல்லாமே. அதான் எருசலேமா உயர்த்தப்பட்டிருக்கு. எப்படி உயர்த்தப்பட்டிருக்கு? ஏசாயா 61:9. ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். என்னவென்று அறியப்பட்டிருக்கும். இவங்க தாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நம்ம சொல்றோமா இப்ப? இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எக்ஸாக்டா அவங்களுக்கு புரியும். நாளைக்கு கம்ப்ளீட் வேர்ல்டுக்கும் இந்த விஷயம் என்ன போகுதுன்னா போகுது. ஒரு வசனம் பாக்கி இருக்கு இதுல. சகரியா 14:15. சகரியா 14:15. அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள். எந்த பாளையம்? அந்த பாளையம் சாத்தானுடைய பாளையம். கரெக்ட். சாத்தானுடைய அமைப்புகளுடைய பாளையம். கரெக்ட். அங்க என்ன இருக்குமாமா? குதிரை இருக்குமாமா. இப்பதான் கண்ணு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப மறுபடியும் என்ன இருக்கு? இப்ப குதிரை இருக்கு, கோவேறு கழுதைகள். கோவேறு கழுதை என்ன? கோவேறு கழுதை தெரிஞ்சிருச்சு எனக்கும். அப்புறம் ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும். ஐயோ, அவங்களுக்கு என்ன வரப்போதும்? இப்ப அந்த வாதை எந்த வாதை மாதிரி இருக்கும்? ஏற்கனவே அவங்கள வச்சிருந்தவங்களுக்கு வந்த வாதை. கரெக்டா? அப்படி என்ன புரிஞ்சுக்கலாம்? எப்படி இந்த மர்மமான அழிவு சதைக்கும் கண்ணுக்கும் நாக்குக்கு வந்துச்சோ, அதே மாதிரி அவங்க குதிரைக்கும் கோவேறு கழுதைக்கும் ஒட்டகத்துக்கும் கழுதைக்கு வரப்போகும் ஒரு மர்ம பேரழிவு. குதிரை, கழுதை, ஒட்டகம் இதெல்லாம் எதா இருக்கும்? அவங்களுடைய பாளையத்தில் இருக்காம. அதெல்லாம் இவங்க பாளையத்தில் சாத்தானுடைய அமைப்புடைய ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா மனிதனுடைய கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ். அவனுடைய ஆசை, செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், குரூவல்டி, கொடூரம், இதெல்லாம் வாதை வந்து அழிஞ்சு போற மாதிரி அழிஞ்சு போயிடும். யாருடைய பவர்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பவர். ஓகே, பூமியில் எங்க திரும்பி பார்த்தாலும் யார் தான் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள். யார் தெரியவான்னு நான் கேட்டது எந்த அடிப்படையினா, அங்க இருக்கிறது தேவன். தேவன் எல்லாராலும் அறியப்பட்டு இருப்பார். 72ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 72ஆம் சங்கீதம் 8-9 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். ஹெவன்லி பவர். சும்மாவா? அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார். அப்படியே கீழே படுத்துற வேண்டியதுதான். ஏன்னா சதையும் போச்சு, கண்ணும் போச்சு, வாயும் போச்சு. இது மட்டும் இல்லைன்னா முடிச்சது, அவ்வளவுதான். எல்லாமே போச்சு. அவங்க குதிரை, கழுதை எல்லாமே போச்சு. எல்லா ஜாதிகளும் அவரை என்ன பண்ணுவாங்கன்னா சேவிப்பார். ஸோ இதில் வசனத்தை நம்ம மூணா பிரித்தோம். மூணா பிரித்ததில் முதல் பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டோம். தேசம் எப்படி காப்பாற்றப்படும். அடுத்த ப்ராசஸ் என்ன? எப்படி தொழுகிறார்? சகரியா 14:16. சகரியா 14:16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும், கூடார பண்டிகை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். இங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. யார் கண்டுபிடிச்சிருக்கீங்க, யார் நோட் பண்றீங்கன்னு பாருங்க. நல்ல பாயிண்ட். மீதியான யாவரும். இதுவரைக்கும் நம்ம எந்த ரெமனன்ட் பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? சாத்தான்ல ரெமனன்ட்டா? இஸ்ரேல் ஜனங்கள்ல மீதியானவங்க படிச்சு. அதே மாதிரி எதுலையும் மீதியானவங்க இருக்காங்க. அது யார் என்பதை அடுத்த வாரம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். சத்தியத்தை வெளிப்படுத்திய பிதா